இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பத்திரிகைத்துறை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள், ஊடகத்துறை சார்ந்த அன்பு சகோதரர்கள், அதாவது கள அளவிலே பணிபுரிகின்றவர்களும் சரி, அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அத்தனை களப்பணியாளர்கள், குறிப்பாக நம்முடைய ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பழையன கழிதல், புதியன புகுதல் என்ற அடிப்படையில் அந்த தமிழ் மொழிக்கு ஏற்ப திமுக என்கின்ற ஒரு தமிழ்நாட்டை சீரழித்த, சட்ட ஒழுங்குகளை சின்னாபின்னமாக்கிய ஒரு அராஜக ஆட்சி அது ஒளிந்து மீண்டும் நம்முடைய புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு, கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலே புதியன புகுதல் என்று போல அமையும் என்ற அந்த நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக அது ஒரு இண்டோர் மீட்டிங். எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தல் நேரம். இது தேர்தல் நேரம்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 பிப்ரவரியில் எப்படியும் இறுதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிபிகேஷன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு தேர்தல் பணி ஏற்கனவே எல்லாம் ஒரு அனுபவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்திலே எதிரிகளை பந்தாடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள். அது மட்டுமல்ல, களத்தில் இருக்கின்ற நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அன்பு குழந்தைகள். எனவே ஒரு ஆர்ப்பரித்து இந்த ஆட்சி, அதாவது ஒரு அடக்குமுறை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போன்று ஆதிதிராவிட மக்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல் பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கூட செவிலியர்கள் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக அவர்கள் போராடி, ஒரு செவிடன் காதிலே கூட அது சங்கு ஒலித்தாலும் கூட ஓரளவாவது கேட்கும். ஆனால் இந்த குருட்டு அரசாங்கத்துக்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகின்றார்கள், மீனவர்கள் தினந்தனும் செத்து பிழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகளிலிருந்து தொழிலாளர் அத்தனை பேருமே கஷ்டப்படுகிற நிலைமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு வெறும் போட்டோ ஷூட் மட்டும் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கு இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் எப்படி 41 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையிலே அப்போது போகாதவர் இப்போது மாவட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருகின்றது. அதே போல்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் வருகின்றது காரணத்திற்காக மக்களை சந்திக்கின்றோம் என்ற வகையிலே இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்திவிட்டு மருந்தும் போடுவதற்கு தான் என்று இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு எதிர்ச்சதிகார, சர்வாதிகார, ஜனநாயக விரோத ஆட்சி இன்றைக்கு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது இல்ல, ஒரு தமிழ் சமூகம் நடந்திருக்கு. அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பே அப்படிதான். நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பே தான் வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு ஒரு தலைகுனிகின்ற ஒரு செயலாக்கத்தான் நிச்சயமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களும் சரி, இந்தியாவிலே தமிழர்களுடைய அந்த ஒரு கருத்து, ஒரு தலை நிமிர்ந்த தமிழனை ஒரு தலைகுனிய வைத்த அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு.
அதாவது வந்து பொய் சொல்வதற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் ஒரு வானளவிய ஒரு இமயமலை அளவிற்கு ஒரு முழு பாறாங்கல்லை கூட முழு பூசணிக்காய் சொல்ல மாட்டேன், ஒரு முழு பாறாங்கல்லை கூட சோற்றிலே மறைக்கின்ற அந்த ஒரு வித்தையை திமுக நன்றாக கத்திருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் கொஞ்சம் கூட இப்படி சமூக வலைதளங்களிலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்ட நிலையை இன்றைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு உலகமே ஒரு இந்த அரசை அதாவது இந்த அரசை வந்து ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு தூற்றுகின்ற ஒரு முழுமையான அளவிற்கு இந்த அரசினுடைய ஒரு கையாளாகத்தனத்தை இன்றைக்கு வந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் இல்லாமல் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். எனவே நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன், எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்ற முடியும், எத்தனை காலம் மக்களை ஏமாற்ற முடியும்? ஏமாற்ற முடியாது. அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். இந்த எதேச்சிகார அதிகாரம் கொண்ட ஒரு சர்வாதிகார போக்கு கொண்ட ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த இந்த ஒரு மோசமான ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமும் கூட. இல்ல அதுதான் அந்த அறிக்கையிலே பொதுச் செயலர் சொல்லியிருக்கா இல்லையா, விரைவிலே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த நாள் அப்படி என்பது குறித்து பொதுச் செயலர் வந்து அறிவிப்பார். போதுமா? அதெல்லாம் எல்லாம் எங்களுடைய அதான் சொல்றேன். அதாவதுங்க அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும் என்பதற்காக இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், உங்களை நான் பிடிச்சி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து தேனும் பாலும் ஆறோட, சொத்து வரி, வீட்டு வரி, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதை வசதிகள் பெருகி ஆறாக ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை, டாஸ்மாகுடைய வருமானம் கூடி இன்றைக்கு கோபாலபுரம் வருமானம் கூடி ஏழை மக்கள் இன்றைக்கு வந்து கஷ்டப்படுகிற நிலைமை. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் வந்து தேர்தல் வாக்குகளும் எல்லா காற்றிலே பறக்கிவிட்டு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை எல்லாம் நிச்சயமா பார்த்தீங்கன்னா மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பாங்க. எனவே குழு என்பதே பார்த்தீங்கன்னா அது சுத்த விடுறது தான் அது. எனவே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் எது சொன்னாலும் சரி, அது தேர்தலுக்காக பசப்பு வார்த்தைகள் காட்டி ஏமாற்றுவதை காட்டி ஓட்டு வாங்கலாம் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கின்றதோடைய நிச்சயமா எப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளும் இனிமே மக்கள் நம்ப மாட்டார்கள், ஆசை வார்த்தைகளுக்கு நம்ப மாட்டார்கள். இனிமேல் பொறுத்தவரை திமுகவுக்கு அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இந்த தேர்தல் நடக்கும். இல்லைங்க, அதான் சொன்னேன், இண்டோர் மீட்டிங். அது இண்டோர் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணதான் வெளியில சொல்ல முடியாது. ஐ எம் வெரி சாரி. ஓகே.